ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் யூனிவர்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, ப்ரோஃபார்ம் மேட்ச்சில் வந்து எப்படி வந்து ரிவ்யூ பார்க்குறது. ரிவ்யூனா இப்போது ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 பிளேஸ்க்கு போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம்னா ரிவ்யூ பார்த்துட்டு தான் நம்ம அந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டலும் இந்த ஹோட்டலாக அதான் ரேட்டிங்ஸ் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். அதே மாதிரி ஃபண்டர் அக்கௌண்ட்டுக்குமே ரேட்டிங்ஸ் கொடுத்து அது ஓவரே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூவை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். இது வந்து நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது. அந்த ஃபண்டர் அக்கௌண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபண்டர் அக்கௌண்ட்டில் எதனால் வந்து அக்கௌண்ட் பே அவுட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த அக்கௌண்ட் எதனால் ரூல்ஸை வயலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் நம்ம அந்த தப்பு பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரோஃபார்ம் எல்லாத்துக்குமே ஃபண்டர் நெக்ஸ்ட்டும் சரி, ஃபண்டிங் பிப்ஸும் சரி, கோட் ஃபண்டர் ட்ரேடரு, அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சர் அக்கௌண்ட்டுக்கு சரி, இந்த ப்ரோஃபார்ம் மேட்ச் அதில் வந்து எல்லா ப்ரோஃபார்மே இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலராக நான் எப்படி பார்க்குறது அப்படின்னு நான் இப்போ சொல்லி தர போகிறேன். கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் ப்ரோஃபார்ம் மேட்ச்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ரோஃபார்ம் மேட்ச் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்னு இருக்குது, ஃபியூச்சர்னு இருக்குது, கிரிப்டோன்னு இருக்குது. நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணுறீங்கன்னா ஃபியூச்சர் அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா தான் உங்களுக்கு லூசிட் அந்த ஃபியூச்சருக்கு தேவையான ப்ரோஃபார்ம்லாம் வரும். நான் இப்போ பார்க்குறது ஃபாரெக்ஸ் தான். ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கோட் எடுத்துக்கலாம். கோட் ஃபண்டர் ட்ரேடர். ஓகேங்களா? கோட் இங்கே இருக்குது, 10th பிளேஸில் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரோஃபார்மோட A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா? A to Z கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், கமிஷன் என்ன, லிவரேஜ் என்ன, அப்புறம் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். பட் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் இதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பர்சன் என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை எதனால் வந்து பே அவுட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஓவர்வியூன்னு இருக்குது, ரிவ்யூ சேலஞ்ச் இருக்குது, ரிவ்யூ இருக்குது. நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரிவ்யூ 1045 பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரிவ்யூ போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து போட்டிருக்காங்க. இதை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொன்னோம்னா ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து அந்த பையன் பார்த்தீங்கன்னா இதை போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து GFT சைட்லேயும் அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, புரியுதுங்களா? இங்கே ரீச் பே அவுட்னா அவங்க வந்து பே அவுட் ரீச் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுக்கான ஒரு இது தான். அதே மாதிரி ஸ்டார் எவ்வளோ 4 ஸ்டார் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தா 4 ஸ்டார். அதாவது இதெல்லாம் படித்து பாருங்கள். படித்து பார்த்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் 5 ஸ்டார்லாம் கோட்டுக்கு வந்து பாசிட்டிவ் கமெண்டாக தான் இருக்கும், பாசிட்டிவ் ரிவ்யூவாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணி பண்ணுறது. 1 ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க, அவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அது மூலியமாக தான் நம்ம கற்றுக்க முடியும். இந்த ப்ரோஃபார்மில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அதை வந்து GFT சைட்லேருந்து இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் பே அவுட் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் இதனால தான் அக்கௌண்ட் ப்ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதை எப்படி பார்க்கறது? 1 ஸ்டார்லேருந்து பார்க்கலாம். அதாவது லோவஸ்ட் டு ஹையஸ்ட் அந்த ஸ்டார் ரேட்டிங். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா 1 ஸ்டார் வச்சுருக்காங்க. 1 ஸ்டார் அப்படிங்கிறப்ப இந்த பர்சன் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கோட் ஃபண்டர் சைடில் ஒரு மெயில் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு விஷயம் போட்டிருக்காரு. அது என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனால் இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே என்ன இஷ்யூ ஆயிருக்குன்னா, அவங்க வந்து மெயில் போட்டிருக்காங்க, ரிப்ளை கொடுத்துருக்காங்க கோட் ஃபண்டர் சைட்லேருந்து, கோட் ஃபண்டர் ட்ரேடர்லேருந்து. இந்த மாதிரி எக்ஸசிவ் மார்ஜின் யூசேஜ், அதாவது கோட்டில் வந்து இந்த மாதிரி மார்ஜின் வந்து இப்போ 5K அக்கௌண்ட்னா நீங்கள் 5K அக்கௌண்ட் டாலர் அக்கௌண்ட்டில் 80% தான் நீங்கள் மார்ஜின் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வச்சுருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் லாட் சைஸ் போடுறீங்க அப்படின்னா, பெரிய லாட் போடுறீங்கன்னா அது வந்து அக்கௌண்ட் ரீச் ஆயிரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இது எதனால் வந்து பே அவுட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து மல்டிபிள் ஐபி அதாவது மல்டிபிள் டிவைஸில் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. புரியுதுங்களா? இப்போது இதுவுமே பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் வந்து வேறு மொபைலில் லாகின் பண்ணுறீங்க, இல்லை வேறு மொபைலில் வேறு பர்சனோட மொபைல் ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணி லாகின் இது பண்ணிட்டுருக்கீங்க, ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை வேறு லேப்டாப்பில் லாகின் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ நிறைய பேர் இந்த அக்கௌண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்க பே அவுட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதிலேருந்து என்ன புரியுது? ஒரு பர்சன் வந்து ஒரு டிவைஸில் தான் லாகின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் படித்து பார்க்கலாம். நிறைய இங்கே பாரு 1 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை படித்து பார்த்தீங்கன்னா அவங்க எதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு புரிதல் வரும் உங்களுக்கு. புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருப்பாங்க கோட் ஃபண்டர் ட்ரேடர் சைட்லேருந்து. இவங்களுக்கு வந்து எதனால் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும்.
நம்ம ஒரு பன்னெண்டு டோக்கன் வாங்குறதுக்கு முன்னாடி இதை எதனால் அவங்க பே அவுட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எதனால் இவங்க அக்கௌண்ட் வந்து ப்ரீச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இது மூலிமா நம்ம நிறைய கற்றுக்கலாம். நிறைய ஹிடன் ரூல்ஸ் இது மூலிமா நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ தான். ட்ரேடிங் இங்கே வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ ஓன் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசரும் கிடையாது. ஓகேங்களா?